இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரீஸ் சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இப்போ வந்து நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சொந்த பந்தங்களோட சிறப்பாக இந்த பொங்கலை கொண்டாடி மகிழுங்கள். இந்த வருடம் கல்யாணமாகி புதுசாக பொங்கல் வைக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஈஸ்வரி சமையலில் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நம்ம வந்து ஒரு இனிப்பு பொங்கல் வந்து செய்ய போகிறோங்க. பாரம்பரியமாக செய்யக்கூடிய பொங்கல் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் ரெசிபியாக ஒரு இனிப்பு பொங்கல் செய்ய போகிறோங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்க அனைவருக்குமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பொங்கலாக இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம அரிசி எந்த அளவில் சேர்க்கணும், சர்க்கரை எந்த அளவில் சேர்த்தணும், பருப்பு அதுக்கு எந்த அளவில் சேர்த்தணும், தண்ணி எவ்வளோ வைக்கணும், பொங்கல் வந்து கெட்டியாகாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம அரிசி வந்து ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். 1 2 3 4 டம்ளர் தண்ணிங்க. மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் 2 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து தண்ணி விட்டு நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா தூசி மண் எல்லாமே இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வடிகட்டி சேர்த்திக்க முடியுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ இதை வந்து கரையை வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பொங்கல் வந்து நம்மளுக்கு விசிலெல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்ல குழைய வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பருப்பு அரிசி எல்லாமே எந்த அளவுக்கு குழஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சர்க்கரை பாகும் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பொங்கலில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டோங்க. இது வந்து நல்லா கெட்டியாக ஆகணுங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு பொங்கல் வந்து இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா கெட்டியாகி அந்த பொங்கலோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. ஏன்னா வெள்ளைப்பாகு வந்து நம்ம ஊற்றி நல்லா அந்த வெள்ளைப்பாகும் அரிசியும் சேர்ந்து கொதித்து வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பொங்கல் வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆறும்போதே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாங்க. நல்லா கொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. 15 முந்திரி சேர்த்திக்கலாங்க. முந்திரி வந்து கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்திக்கலாங்க. ஏன்னா திராட்சை வந்து டக்குன்னு நமக்கு நல்லா புசு புசுன்னு வந்துடுங்க. முந்திரி வந்து நல்லா செவந்துருச்சுங்க. ஒரு 15-20 திராட்சை சேர்த்திக்கலாங்க. திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்திக்கலாங்க.
இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். கூடவே நான் வந்துட்டு ஒரு 5 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க, சேர்த்திக்கலாம். நீங்கள் கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துறதுனால கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. நல்லா கோயிலில் செய்கிற அதே பொங்கல் டேஸ்ட்டு வரும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. பொங்கல் வந்து இப்போ சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோங்க. இந்த மெத்தடில் இந்த அளவுகள் சேர்த்து நீங்களும் இந்த தைப்பொங்கலுக்கு இந்த பொங்கல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.